இதற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ஆண்டுதோறும் 3 சிலிண்டர்கள் விலை இல்லாமல் வழங்கப்படும். பொங்கல் பண்டிகை முதல் எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் முதல் மகளிருக்கு வெற்றி பயணம் திட்டத்தின் மூலம் கட்டணமில்லா பேருந்து சேவை விரிவாக்கம். மாநகர, நகர எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பயணிக்கலாம் எனவும் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. மாநகரம், நகர்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கு இடையே புறநகர் பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லாமல் பேருந்துகளில் பயணிக்கலாம். மகளிருக்கு வெற்றி பயணம் கட்டணமில்லா பேருந்து சேவைக்கு ஆண்டுக்கு 6000 கோடி ரூபாய் செலவாகும் என 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்து 5வது முனையம் அமைக்கப்படும் எனவும் அறிவிப்பு. சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால் கொள்முதல் விலையை 44 ரூபாயாக உயர்த்துவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர் விஜயலட்சுமி விளக்கம். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 44 உயர்த்தி வழங்குவது தொடர்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடன் இணைந்து ஆவின் நிறுவனத்தின் நிதிநிலை மற்றும் பால் உற்பத்தியாளரின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பரிசீலித்து உரிய நல்ல முடிவு மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த அவையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டூர் அணை திறப்பு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு. நீர்வளத்துறை அமைச்சரிடம் இருந்து பதில் வந்தவுடன் கேள்விக்கு பதில் அளிக்கப்படும் என்று சபாநாயகர் பதில். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து
டெல்டா மாவட்டத்திற்கு குறுவை சாகுபடி செய்ய தண்ணீர் திறக்கப்படும். இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. அதனால் நிலத்தடி நீரை குறுவை சாகுபடி செய்தார்கள். அதில் 1,00,000 ஏக்கர் தண்ணி இல்லாமல் காய்ந்து. மாண்பு உறுப்பினர், நீங்கள் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். அரசிடமிருந்து இன்னும் பதில் வரல. என்னன்னா நீங்கள் விளக்கமாக சொல்ல இருங்க ஒன்று சொல்லிடுறேன். இதே போன்று நீங்கள் விளக்கமாக சொல்ல ஆரம்பித்து பதில் வராமல் நான் அதை அனுமதித்தால் அரசாங்கம் வந்து பதில் தருவது ஏன் தாமதப்படுத்துகிறது, ஏன் பதில் விலை என்ற பிரச்சனை வரும். பதில் வந்தவுடன் விரிவாக பேசுவதற்கான வாய்ப்பு இப்போ மென்ஷன் பண்ணிட்டீங்க. இப்போ இல்லை, இப்போது நீங்கள் பதிவு செய்துவிட்டு மேட்டூர் அணையில் ஏன் தண்ணீர் திறக்கவில்லை என்பது வினாவாக கேட்டுவிட்டீர்கள். விளக்கத்தை மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் வந்து பதில் கிடைத்தவுடன் இதே அவையில் நான் பதில் சொல்லுவேன். டெல்டா மாவட்டங்களில் பெய்த மழையால் நெற்பயிர்கள் பாதிப்பு, 2 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதோடு தார்பாய் கொண்டு மூடப்பட்ட நெல்லும் முளைத்து வீணாகியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. 151.4 மில்லிமீட்டர் மட்டுமே மழை பதிவாகியுள்ளது. இருப்பினும் பயிர்களின் பாதிப்பை பொறுத்து நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் வினோத் பதில். நடப்பு 2026ஆம் ஆண்டு தென்மேற்கு பருவமழை காலத்தில் தமிழகத்திற்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய மழை அளவு 185.6 மில்லிமீட்டர். ஆனால் 23/8/2026 வரை இயல்பை விட 18% குறைவாக 151.4 மில்லிமீட்டர் மட்டுமே கிடைத்துள்ளது. தற்போது பயிர் பாதிப்பு இல்லை. எனினும் பயிர் நிலை தினசரி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் பயிர் பாதுகாப்பு ஏற்படும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மழைப்பொழிவு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பயிர் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அரசு விதிகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் பாதிக்கப்பட்ட பேருக்கு நிவாரணம் வழங்க உரிய நடவடிக்கை என்பதை இந்த பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சியில் பல இடங்களில் ஆய்வு செய்த பின்னர்தான் பரந்துரை விமான நிலையத்திற்காக தேர்வு செய்ததாக திமுக எம்எல்ஏ தங்கம் தென்னரசு பேட்டி. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைத்து அரசியல் நோக்கம் தாண்டி செயல்படுவது அவசியம் எனவும் பேச்சு. நம்முடைய முதலமைச்சர் பரந்தூர் விமான நிலையம் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக பல இடங்களிலே தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். ஏன்னா எந்த இடத்துல நமக்கு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்குது, காஸ்ட் ஆஃப் லேண்ட் இருக்குது, எத்தனை பேர் நம்ம வெளியேற்றக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகும், அங்கே என்ன இஹெச்விடி லைன் மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனைகள் இருக்கா, ஒரு அந்த ரன்வே அமைவதற்கு 2 ரன்வே அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதையெல்லாம் மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப ரீதியிலே நாம் பார்த்து அதற்கு பிறகுதான் பரந்தூரை தேர்ந்தெடுத்தோம். விமான நிலையம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு சென்னையிலே அமையக்கூடிய இந்த விமான நிலையம் என்பது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியமான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான தேவையாக விமான நிலையம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். பரந்தூர் ஏர்போர்ட் மறுக்கப்பட்டால் எத்தகைய பொருளாதார விளைவு ஏற்படும் என விளக்கமளிக்க வாய்ப்பு தரவில்லை என தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. ஸ்ரீபெரும்புதூரில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் உள்ளதால் பரந்தூரில் விமான நிலையம் அமைவது அவசியம் எனவும் பேச்சு. ஆனால் இந்த திட்டத்தின் வாயிலாக வரவேண்டிய மிகப்பெரிய தொழில் வாய்ப்புகள் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை நிராகரிப்பது என்பது உள்ளபடியே அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கும். திருப்பெரும்புதூர் மட்டுமல்ல, நம்முடைய பகுதியிலே பார்த்தீங்கன்னா பல தொழில் வளரும். இன்றைக்கி பல தொழிற்சாலைகள் ஆந்திராவை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகி இருக்கிறது. இப்போ மீண்டும் பரந்துரையும் இழந்தால் இந்த நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி எங்கே போகும், பொருளாதார இலக்கு எங்கே போகும்? தேர்தல் வந்ததால் தான் திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை பேரவையில் வைக்க முடியவில்லை. இப்போது வேண்டுமானால் வையுங்கள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. திருப்புகழ் கமிட்டி அறிக்கையை பேரவையில் தாக்கல் செய்யாது ஏன் என சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பிய நிலையில் திமுக எம்எல்ஏ KN நேரு பதில். மீது நடவடிக்கை எடுத்து குறிப்புகளை இப்பேரவையில் வைக்க வேண்டும் என்ற பணிகளை மேற்கொண்டிருந்த சமயத்தில் தேர்தல் வந்துவிட்ட காரணத்தால் அது வைக்க இயலாமல் போய்விட்டது. இப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். அக்கமிட்டியின் இறுதி அறிக்கையை தாராளமாக அவையில் வையுங்கள், மீதமுள்ள பரிந்துரைகளை நிறைவேற்றுங்கள், எங்களுக்கு எவ்விதமான ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருகிறோம் என்று இந்த நேரத்தில் திருப்புகழ் கமிட்டியினுடைய அறிக்கைக்காக
சென்னையில் 540 இடங்களில் கழிவுநீர் கலப்பதால் அடையாறு மற்றும் கூவத்தை சரி செய்வதில் சிக்கல் உள்ளது. திமுக ஆட்சியில் 31 நகராட்சிகள், 29 ஊராட்சிகள், 25 பேரூராட்சிகள் தரம் உயர்த்தப்பட்டதாக KN நேரு பேச்சு. கூவத்தையும் அடையாறையும் சீர் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது கொஞ்சம் ஏற்கனவே நாங்களும் முயற்சித்து தான், கலைஞர் அவர்களும் முயற்சித்து தான் கூவத்தை சரி செய்ய வேண்டும் என்று. என்ன சங்கடம் என்று சொன்னால், சென்னையில் 540 இடங்களில் அந்த கழிவுநீர் அங்கங்கே கலக்கிறது. அடையாறிலும் கலக்கிறது, கூவத்திலையும் கலக்கிறது. எனவே அந்த 540 இடங்களில் இருந்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் குழாய்கள் பதிக்க வேண்டும், சாலைகளை தோண்ட வேண்டும், போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது, எல்லா சிரமங்களும் இருக்கிறது. எனவே அதில் மிகப்பெரிய சவால்களை இருக்கிற காரணத்தால் தான் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் என்றால் அது கடைசியாக இறுதியாக செய்ய முடியவில்லை. திமுக நிராகரித்த திட்டங்களை தாவைக்க அரசு செய்து தர வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ SP வேலுமணி கோரிக்கை. காட்டுப்பன்றிகளால் விளைநிலங்கள் மிகவும் சேதமடைகின்றன, இதனை தடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கன்னி பேச்சு என்ற வார்த்தை வேண்டாம், அதற்கு பதிலாக வேறு வார்த்தையை பயன்படுத்தலாம் என பேரவைத் தலைவரிடம் சௌமியா அன்புமணி கோரிக்கை. அறிமுக உரை என்ற அமைச்சர் ராஜ்மோகன் பரிந்துரை பரிசீலிக்கப்படும் என சபாநாயகர் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னிப்பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்லை முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு நல்ல ஆலோசனை தான் சௌமியா அம்மா சொன்னது. அது கன்னி பேச்சுன்னு சொல்லுகிற பொழுது பெண்ணுக்கு பல பருவங்கள் உண்டு, பேதை வடந்தைன்னு பல பருவங்கள் உண்டு. இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினே சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமொழிகிறேன். அரசு பள்ளி கல்லூரிகளில் கட்டடங்கள் மிகவும் சேதமடைந்துள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அரசு பள்ளி கட்டிடங்களை எம்எல்ஏக்கள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். உலகம் முழுவதும் பள்ளிக்கல்வித்துறையிலும் உயர்கல்வித்துறையிலும் பார்த்தீங்கன்னா அரசு இருக்கக்கூடிய கல்லூரிகளில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த மெயின்டெனன்ஸ் பிரச்சனை இருக்கு. அதுக்கான பட்ஜெட் இப்போ அலாட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எல்லா சர்வேவும் எடுத்து முடிச்ச பிறகு அந்த பட்ஜெட்டை கரெக்டாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். அதில் சட்டமன்ற உறுப்பினருடைய ஒரு வேண்டுகோள்னா எந்த இடத்துலையும் மெயின்டெனன்ஸ்ல ஊழலே இருக்கக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. ஸோ அப்போ உங்களுடைய நீங்க போய் சூப்பர்வைசிங் பண்ணாதான் எங்களுக்கு இன்னும் ஒரு முதலமைச்சர் அமைச்சர்களை திமுக எம்எல்ஏ தரக்குறைவாக பேசியதாக அமைச்சர் விஜயலட்சுமி குற்றச்சாட்டு. நல்ல முடிவெடுப்பேன், அதுவரை இந்த பிரச்சனையை பேச வேண்டாம் என சபாநாயகர் JCD பிரபாகர் பதில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திமுக சட்டமன்ற உறுப்பினர் நேற்று பொது இடத்தில் பொதுக்கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மரியாதையின்றியும் அமைச்சர் மற்றும் அமைச்சர் அவர்களை மரியாதை என்றும் தரக்குறைவாக பேசியிருக்காரு. இது பெரிய கண்டனத்துக்குரியது. இது அவர்கள் தோல்மையால் ஆற்றாமையால் மீண்டும் மீண்டும் இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் கூறிய பிரச்சனைகளும் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் நம்முடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், தனிநபருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய மாண்பை குறைப்பதாக இருந்தாலும், அவையின் மாண்பை குறைப்பதாக இருந்தால் எப்படி இருக்குது என்பதை நான் படித்து பார்த்து பேசியதை கேட்டு ஆய்வு செய்து நல்ல முடிவு எடுப்பேன். அதுவரை இந்த பிரச்சனையை அமைதி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏகனாபுரம் கிராமத்தில் பொதுமக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் வாழ்க என முழக்கம். நன்றி 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 ஏகனாபுரத்தை பாதுகாத்த நன்றி நன்றி நன்றி. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் ஏமாற்றமாகிவிட்டது. சில லட்சம் பேர் செய்த தவறால் கோடிக்கணக்கானவர்கள் பாதிப்பு. தமிழ்நாட்டில் வீட்டில் ஒரு பட்டதாரி இருப்பதற்கு திராவிட இயக்கங்களே காரணம். திராவிட இயக்கங்களின் செயல்பாடுகள் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியவில்லை என மு.க. ஸ்டாலின் பேச்சு.
ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு அது ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மனவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு சொல்லுகின்ற ஒரு தருதலை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவில் சொல்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அரசியலில் கிரக பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். அறிவாலயம் தோன்றிய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு பலமுறை வெள்ளையடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு தனக்கு வெள்ளையடித்துக் கொண்டது. எனவே அந்த அறிவாலயத்தை குறை சொல்லுகின்ற ஒரு தருதலை கூட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு காவிரி ஆற்றில் நீர் வழங்குவதில் கர்நாடகாவுக்கு என்ன பிரச்சனை? காவிரி நீரை திறந்துவிடக் கோரிய மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கேள்வி. டெல்டாவில் 95% நீர்நிலைகள் வறண்டு விட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. 10,000 ஏரிகளில் நீர் இல்லை என்பதால் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல்.